இந்த வீடியோல நம்ம அப்கமிங் யூனியன் பட்ஜெட்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, ஸ்டாக் மார்க்கெட், எம்எஸ்எம்இ, ரயில்வேஸ், ரியல் எஸ்டேட், ஏஐ, கிரீன் எனர்ஜி எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பட்ஜெட்ஸ்ல கவர்மெண்ட் ரொம்ப டாக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாச்சு. இப்ப பிக் கொஸ்டின், இந்த பட்ஜெட் ரிலீஃபா இருக்குமா இல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்குமா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட்ல ஓவரால் கன்க்ளூஷனும் ஷேர் பண்றேன். So without wasting time, let's get started. Income tax expectations. First topic, income tax slabs. New tax regimeல பெரிய slab relaxation வரும்னு ரொம்ப பேர் expectations இல்ல. Reason என்ன? Last budgetல already government ரொம்ப concessions கொடுத்திருக்கு. Salaried income up to 12.75 lakhs practically tax free ஆயிடுச்சு. So இந்த பட்ஜெட்ல minor tweaks இருக்கலாம், but big slab changes chance கம்மி. Standard deduction. இப்போ நியூ ரெஜிம்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு rupees 75,000. எக்ஸ்பெக்டேஷன் 1 லாக்கா இன்க்ரீஸ் பண்ணலாம். ரீசன், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டாக்ஸ் பேயர்ஸ் டிஸ்போசபிள் இன்கம் இம்ப்ரூவ் பண்ண. இது நடந்தா salaried எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓல்ட் ரெஜிம் வர்சஸ் நியூ ரெஜிம். ரொம்ப பேர் கேட்குற கொஸ்டின், ஓல்ட் ரெஜிமை ரிமூவ் பண்ணுவாங்களான்னு. ஷார்ட் ஆன்சர் இல்ல. எஸ், நியூ ரெஜிம் பாப்புலர் ஆகுது, பட் ஸ்டில் நிறைய டாக்ஸ் பேயர்ஸ் ஓல்ட் ரெஜிம்ல ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல ஓல்ட் ரெஜிம் கண்டினியூ ஆகும், நியர் ஃபியூச்சர்ல மட்டும் கிராஜுவல் ஃபேஸ் அவுட் இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் பெனிஃபிட்ஸுக்கு கொஞ்சம் குட் நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செக்ஷன் 80 டிடிபி கரண்ட் லிமிட் ₹50,000. எக்ஸ்பெக்டேஷன் 1 lakh ஆகும். ரீசன், லாஸ்ட் மெனி இயர்ஸா ரிவைஸ் பண்ணல, இன்ஃப்ளேஷனுக்கு மேட்ச் ஆகணும். ஆல்சோ நியூ ரெஜிம்ல சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் அலோவ் பண்ணலாம். டிடிஎஸ் ரேஷனலைசேஷன். இப்போ டிடிஎஸ் ரேட்ஸ் ரொம்ப கன்ஃபியூசிங். டிஃபரண்ட் டிரான்சாக்ஷன்ஸுக்கு டிஃபரண்ட் ரேட்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் 2 to 3 ப்ராட் டிடிஎஸ் ஸ்லாப்ஸ், சிம்பிள் அண்ட் ஈஸி கம்ப்ளையன்ஸ். இது ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கோல்டு டாக்ஸேஷன். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்கு. பிசிக்கல் கோல்டு, இடிஎஃப், எஸ்ஜிபி, டிஜிட்டல் கோல்டு எல்லாம் டிஃபரெண்டா டாக்ஸ் பண்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன் யூனிஃபார்ம் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரீசன், கம்ப்ளையன்ஸ் ஈஸி, ஆர்பிட்ரேஜ் அவாய்ட் பண்ண. ஹோம் லோன் பெனிஃபிட்ஸ். செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸுக்கு செக்ஷன் 24B இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ₹2 lakhs. இது ரொம்ப ஓல்டு லிமிட். எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரீசன், ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹோம் பையர்ஸுக்கு என்கரேஜ் பண்ண. டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் டாக்ஸ் ப்ரொவிஷன்ஸ். பட்ஜெட் 2025ல சர்டன் டிசிஎஸ் நான் கம்ப்ளையன்ஸை கிரிமினல் அஃபென்ஸா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்ல மோர் டீக்ரிமினலைசேஷன் எக்ஸ்பெக்டட். கோல், ஃபியர் ஃப்ரீ கம்ப்ளையன்ஸ், ஜெனுவின் டாக்ஸ் பேயர்ஸுக்கு ரிலீஃப். ஜாயிண்ட் டாக்ஸேஷன் ஃபார் மேரிட் கப்பல்ஸ். இன்ட்ரெஸ்டிங் ப்ரொபோசல் இது. எக்ஸ்பெக்டேஷன், மேரிட் கப்பல்ஸுக்கு ஜாயிண்ட் டாக்ஸேஷன் ஆப்ஷன் வரும். பெனிஃபிட், டியூவல் இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு டாக்ஸ் பிளானிங் ஈஸி. போத் ஸ்பௌசஸ் ஸ்லாப் பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட் அட் டிடிஎஸ் ஸ்டேஜ். இப்போ என்ன நடக்குது? ஃபாரின் இன்கம் இருந்தா ஃபாரின் டாக்ஸ் பே பண்ணினாலும் இந்தியால ஃபுல் டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. ரிசல்ட், மணி பிளாக் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன், ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட்டை டிடிஎஸ் ஸ்டேஜ்லயே கன்சிடர் பண்ணலாம். ESOP டாக்ஸேஷன் ஃபார் ரீலோகேட்டட் எம்ப்ளாயீஸ். ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. எம்ப்ளாயி வெஸ்டிங் பீரியட்ல அப்ராட் ரீலோகேட் பண்ணினா ESOP டாக்ஸேஷன்ல ஆம்பிக்விட்டி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன், கிளியர் கைட்லைன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட். மேனுஃபேக்சரிங், டிப்ரிசியேஷன். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ரிசியேஷன் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பெக்டட். ரீசன், மேக் இன் இண்டியா, மேனுஃபேக்சரிங் growth-அ ப்ரமோட் பண்ண. M&A, contingent consideration. Mergers and acquisitionsல performance based future payments இருக்கும். கரண்ட் லால கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கிளாரிட்டி இல்ல. எக்ஸ்பெக்டேஷன், கிளியர் டாக்ஸேஷன் ரூல்ஸ். செக்ஷன் 80 JJAA எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். நியூ எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணினா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 JJAA. எக்ஸ்பெக்டேஷன், த்ரெஷ்ஹோல்டை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. கோல், ஜாப் கிரியேஷனை பூஸ்ட் பண்ண. IFSC டாக்ஸேஷன். IFSC, கிஃப்ட் சிட்டி. Expectation, more tax exemptions, no TDS on payments, transfer pricing adjustment exemption. Goal, foreign investment attract பண்ண, IFSC-ய global hub-ஆ develop பண்ண. Indirect taxes and GST. GST 2.0 already start ஆயிடுச்சு. Expectation, input tax credit rules-அ simplify பண்ணுவாங்க, working capital blockage-அ reduce பண்ணுவாங்க. Customs and foreign trade. Expectation, digital customs litigation, faster dispute resolution, simplified tariff structure. Also, export incentives increase பண்ணுவாங்க, advance ruling scope expand பண்ணுவாங்க. Goal, litigation கம்மி பண்ண, trade easy பண்ண. Stock market expectations.
பட்ஜெட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப சென்சிட்டிவ். எக்ஸ்பெக்டேஷன் capex increase 10 to 15%, rupees 12 to 12.5 lakh crore. Focus areas roads, railways, defense, clean energy, AI and manufacturing. Impact infrastructure stocks, capital goods stocks, PSU stocks rally chance. Manufacturing and MSMEs. Expectation faster institutional credit, stronger credit guarantee, last mile delivery improve. Goal small businesses survival, global competitiveness. Railways allocation rupees 2.52 trillion to rupees 2.75 trillion. Expected focus safety, Kavach, track doubling, new lines, Namo Bharat Rapid Rail. Healthcare and pharma. Expectation customs duty reduction on medicines, advanced equipment cheaper, rural healthcare expansion, telemedicine support. Goal affordable healthcare, import dependency reduce panna. Agriculture. Expectation agriculture budget rupees 1.5 lakh crore, new seeds bill, warehousing for perishables, irrigation and crop insurance support. Goal farmer income increase, productivity improve. Real estate. Expectation stamp duty reduction, affordable housing limit rupees 75 to 90 lakhs, single window clearance, infrastructure status. Impact demand increase, stalled projects complete. Global engagement. Expectation presumptive tax scheme for foreign entities, digital, e-commerce, consultancy sectors. Goal Indiaவை attractive investment destination ஆக்க. AI and robotics. Expectation PLI support for AI and robotics, data and compute infrastructure, AI integration in healthcare, education, logistics. Reason strategic importance for India's future. Green energy and EV. Expectation solar manufacturing boost, energy storage, green hydrogen, EV charging expansion, battery manufacturing and recycling. Goal climate change address panna, sustainable growth. Defense spending. Expectation higher capital outlay, indigenous defense manufacturing, import dependency reduce panna. Reason global geopolitical tensions. Overall பார்த்தா previous budgets relief focused, upcoming budget stability focused. இது simplification, long term growth, strategic sectorsக்கு support. இந்த budget short term freebies விட long term economic strengthக்கு focus பண்ணுன்னு expect பண்ணலாம்.